சரி அனைத்து சேவைகளையும் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு லயன்ஸ் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மண்டல தலைவர்களுக்கு. சேவைகளை முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் பாபநாசத்தின் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் EKP ஜவஹர்லி, செயலாளர் லைன் S பஷீர் அகமது, பொருளாளர் AM ஹாஜா மைதீன் இதோ உங்கள் முன்னால். குழந்தை கிரீன் டவுன் இந்த 3 சக்கர வண்டியை பாப்பாத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம கொண்டு வாங்குங்க, பேக்கிங்கோட வாங்குங்க. 20 பேக்கிங்கோட உள்ள ஹெல்மெட்டுகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய நிகழ்வாக இருக்கின்றது. அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் எங்கள் மண்டலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடி வணக்கம் கூற வருகிறார் லயன் பி சண்முகசுந்தரம், தலைவர் மாயூரம் லயன் சங்கம். கொடி வணக்கம். நமது நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும்படியே நம்முடைய வழி, அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொலி வீசி பறந்திட செய்வோம். நன்றி லயன் பி சண்முகசுந்தரம் அவர்கள். அடுத்து லயன்ஸ் வழிபாடு கூற வருகிறார் லயன் டி கஜேந்திரன், தலைவர் செம்மனார் கோயில் லயன் சங்கம். நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நபர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னையும் இனிமையாக காலம் கழிக்கவும், பாடவும், வேடிக்கைகளில் பங்கு கொள்ளவும், சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியவர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி லயன் டி கஜேந்திரன் அவர்களே. லியோ உறுதிமொழி கூற வருகிறார் லியோ மதன், பிரசிடென்ட் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி லியோ சங்கம். தேவையுள்ளோருக்கு எனது கரங்களை கொடுத்து உதவுவேன். என் இதயம் பிறருக்காக எனக்கும் பணியாற்றும் என்று உறுதியளிக்கிறேன். பிறரின் துயர ஒளியினை செயல்படுப்பேன் என உறுதியளிக்கிறேன். பிறரின் துன்ப நிலை கண்டுணர்ந்து செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். மனிதன் தன் கனவுகளை நனவுகளாக்க விரும்புகிற போது எனது அறிவு பயன்படும் என்று உறுதியளிக்கிறேன். என் நாடு, என் மாநிலம், என் சமுதாயம் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என உறுதியளிக்கிறேன். நன்றி லியோ மதன் அவர்களே. திரு
ராய் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. புலவர் என்.கே. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் ஆயர் கார்த்திக் பாபு அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் ஆர் கண்ணன் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் டாக்டர் எஸ் வீரபாண்டியன் மற்றும் இந்த மண்டல மாநாட்டின் பொறுப்பாளர் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் ARK சுப்பிரமணியன் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. திரு CS ராஜகோபால் அவர்களுக்கு PMJ பிளேயர் C ராஜகோபால் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் K ராமராஜ் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவரும் PMJ பிளேயர் ஆர் முருகேசன் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PMJ பிளேயர் ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. PTG மனோகரன் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படுகிறது. கோவில் புதையில 20 லட்சம் ரூபாய் கும்பகோணம் சுற்றியுள்ள சங்கங்கள் இணைந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் போட்டோம். GH பக்கத்துல இன்றும் அதை இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு தொழில் விட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கு, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறதே என்று. அதனால சேவை நம்மால் முடிந்த உதவிகளை நமக்கு செய்ய வேண்டும். ஏன் சேவை செய்யணும்? அழகா விஜயாதிகாரி சொல்லுவாரு, டியூட்டி இஸ் டியூ டு த சொசைட்டி. இந்த சமுதாயத்துக்கு நீ கடமைப்பட்டுள்ளாய், அதை செய்ய கண்டிப்பாக செய்யணும். மேனேஜ் சோசியல் முடிந்தவங்க சமுதாயம் இறங்கு, சமுதாயத்துக்கு என்ன நல்ல செய்யணும், நல்லா செய்யணும். அதே தயவு செய்யறதுக்கு மூலம் செய்யும்போது நமக்கு எல்லாம் செய்ய முடியும். தயவு செய்யறதுக்கு செய்யும்போது அனைவரும் புண்ணியவான்கள் என்பதை சொல்வது பெருமையடைகிறேன். இந்த மண்டல மாநாடு, இந்த மண்டல மாநாட்டுக்கு முதன்மை ஆலோசகர் ஐயா N.K. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாநில ஒரு மூத்த அப்பாவாக ஆசீர்வாதத்தில் ரொம்ப சந்தோஷம். சங்க லயன் சங்கத்தில் ஈடுபாடு கொண்டவர். எந்த ஆண் பொருள் லயன் சங்கத்தில் ஆண்மையில் அதிக ஈடுபாடு இருக்கு. ஆண்மையில் இருந்தாலும் லயன் சங்கத்தில் முன்னேற்றம் செய்வார்கள். அவருக்கு வாக்குகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த சேனாண்மை குழு இந்த மாநாடு வெற்றியடைய அதுபோலப்பட்ட இந்த சேனாண்மை குழுவின் தலைவர் பிரபாசன் அவர்களுக்கும், செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும், பொருளாளர் சிவபாலன் உள்ளிட்ட அனைத்து சேனாண்மை குழு பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது சீக்கிரம் பேசணும், அவங்க அடுத்தது முடிச்சு சந்தை போகணும். அதனால சுருக்கமான பதில் முடிச்சிடறேன். அடுத்தது வட்டார தலைவர், மிக 5 வட்டார தலைவர் சங்கரி யோகவன், ரவிச்சந்திரன், செந்தில்முருகன், சிவசங்கரன், சதீஷ்குமார் அனைவருக்கு உத்தம வட்டார தலைவர் மிக அருமையான அவர்கள் பணி செய்தார்கள். அவர்களுக்கு கீழுள்ள சங்கங்களில் அனைத்து சேவை நிலையம் அதுவே நியூஸ் கட்டாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் கட்டாலும் சரி, அனைத்தையும் அவர்களுக்கு அனுபவ வகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டல ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன், அன்பு சீனிவாசன், ரமேஷ், பாலமுருகன், முத்துக்குமாரசாமி, ஆனந்த், ராஜா, முத்துக்குமார், கோவிந்தராஜ், சுந்தர் கடுமையான ஒரு 10 மண்டல உருவத்தில் கவர்ச்சி இருக்கிறதா? இல்லை. படிக்க எங்களை ஆளாக்கிய என் தந்தை அவ்வளவு சிரமப்படும் ஒரு பெரிய முன்னாள் தலைவர்கள் சரி, ஏதோ பெரிய பயங்கரமான ஒரு பெரிய ஃபேமிலியை பற்றி நான் நினைக்கிறீங்க. எங்க தாத்தா 6வது வரைக்கும் படிச்சுட்டு வெள்ளக்கார வீட்டில் கரிகாய் மணிக்கிட்டு அவங்க கொடுத்த பழைய போட்டு, அவங்க கொடுத்த ஸ்டிக்கு, அவங்க கொடுத்த பழைய செப்பலை போட்டு அந்த ஊரே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை போட்டு
பிஎஸ்சி படிக்கிற வரைக்கும் நானே என்னெல்லாம் இல்லை ஊட்டியிலாவே எங்கள் ஃபாதர் விடுவோம் குடும்ப ஃபாதர் ஊட்டிங்கிறது அங்கே போயிருக்கிறப்ப சரி தாத்தா ஏதாவது படிச்சிருக்காங்க ரொம்ப நாள் சொல்லவே இல்லை இங்கிலீஷ் தான் பேசுவார் ஏன்னா விளக்காரத்தில் காய்கறி எடுத்துறாங்கல்ல இதுல இருந்து பாயில் பண்ணி சாப்பிடணும் இது வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது எப்படிலாம் பேசி பேசி பண்ணியிருக்காரு கிராமர்லாம் சொல்லிட்டு இருப்பாரு 6வது வரையான என் தாத்தா படிப்பார் எங்க அப்பா 10வது வரைக்கும் படிச்சார் என்னுடைய ஒரு சாதாரண சமூகத்தில் முதல்ல சவாலுக்கு வேண்டாம் டபிள்யூ மனிதருக்கு வர உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தி கிஞ்சித்தும் அரசியலில் இந்தியாவிலேயே 56 விழுக்காடு பெண்கள் படிக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு மட்டுமல்ல, நான் ஒரு அரசியல்வாதியாக நினைக்கவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி, பேரறிஞர் அண்ணா தொடங்கி, ஐயா கலைஞர் தொடங்கி, மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி, மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதா தொடங்கி இன்றைக்கு வரை இந்தியாவின் முதல் இடம் முதல் மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. உமன் எம்பவர்மெண்ட் பெரிய சுத்தேச பழனிகளை வச்சுட்டு பக்கத்தில் சின்ன சுத்தேச வச்சாங்க. நான் கவர்மெண்ட் சொன்னேன் அது என்ன பெரிய சுத்தேச சம்பவம் மறுபடியும் மாற்றி வச்சாங்க. நீங்க கவனிச்சியா இல்லையா? பெரிய சுத்தேச வச்சாங்க. அதை தொடர்ந்து ஆறு என்று சொல்லக்கூடிய ரோட் சேஃப்டி இன்னைக்கு அரசாங்கமும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. நம்மை காக்கும் மாற்றத்தை எங்கோ ஒரு விபத்து நடக்கிறது, நாம் போகிறோம் அந்த விபத்தை பார்த்து அப்படியே போயிடுவோம், அந்த தூக்கணும் கூட நினைக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்தின் கீழ் அவர்களை காப்பாற்றி அவர்களை கொண்டு போய் மருத்துவமனையை சேர்த்தால் 48 மணி நேரத்துக்கு அந்த அரசாங்கமே அந்த அரசு மருத்துவமனையே பொறுப்பேற்கும். அதற்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பும். அதை விட அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் தரக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள். Impetus to youth talent activities. இளைஞர்கள் பூமிப்பதில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. உதாரணத்தில் எடுத்தாலும் என்ன தப்பாணி எதற்கு இருந்தாலும் அமெரிக்கா என்று சொல்வார்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அது 19th century. It was meant for industry, no doubt. 19வது நூற்றாண்டில் அமெரிக்கா, 20வது நூற்றாண்டில் யுனைடெட் கிங்டம். இப்ப யுனைடெட் கிங்டம் இல்ல, அது இங்கிலாந்து தான். அது